హరే కృష్ణ. పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం. ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரதனுடைய விஷயங்களை பார்க்குறோம். பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகையை முடிவுக்கு கொண்டு வர முடிவெடுத்து உத்தவர்கிட்ட சொல்கிறார், உத்தவா, துவாரகையோடைய முடிவை நீ பார்க்க வேண்டாம், பேசாமல் பத்திரிகாசிரமம் போயிடு அப்படிங்கிறார். உத்தவன், அப்போ நீங்களும் என் கூட வாங்க அப்படிங்கிறான். பகவான் சொன்னார், நீ தனியாகவே போ, நான் உன்னுடைய உணர்வுக்கு காரணமான உனக்குள்ளே இருப்பேன். இதே பாவனையில் நீ இருந்தன்னா என்னை உணரலாம் அப்படின்னு சொன்னார். உடனே உத்தவன், பிரபு, ஆதாரம் இல்லாமல் பாவனை வராது, நீங்கள் எனக்கு எதையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டான். அது ஆதாரமாக வச்சு உங்களை நான் நினைப்பேன் அப்படிங்கிறான். உடனே பகவான் தன்னுடைய பாதுகைகளை உத்தவனுக்கு கொடுத்தார். உத்தவன் துவாரகாநாதனை தன்னோட இருக்கிறதாக பாவித்து சந்தோஷப்பட்டான். நான் அநாதன் அல்ல, சனாதன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அநாதை கிடையாது அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். இது பாதுகை கிடையாது, இறைவன் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராகவே பாவித்து நடந்துக்கிட்டான். பரதனும் தனக்கு ராமனுடைய நினப்போடு நான் 14 ஆண்டுகள் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி, அண்ணா எனக்கு ஒரு ஆதாரம் கொடு, அந்த பிடிமானத்தில் நான் ஒரு உன்னுடைய ஆதரவோடு இருக்கிறத நினச்சிக்கிடுவேன் அப்படிங்கிறான். அப்போ ராமபிரான் பரதனுக்கு அதுபோல் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பாதுகைகளை கொடுக்குறான். ராமர் கொடுக்குறார். பரதன் அந்த பாதுகைகளை சீதாராமனாகவே கருதி மகிழ்ந்தான். நான் இப்போ தனியாக திரும்பலை, சீதாராமனோட அயோத்தி போகிறேன் அப்படிங்கிற தெம்பு அவனுக்கு வந்தது. பிரேமை ஜடத்தை கூட சேதனமாக்கிறோம், உயிருள்ளதாக்கிறோம். லௌகிக பார்வையில் அது வெறும் செருப்பு, ஜடம். ஆனால் அந்த பாதுகையில் பரதன் ஸ்ரீராமரை தரிசிக்கிறான். ஒரு பொருளை யதார்த்த வடிவில் பார்க்குறவன் ஞானி, யதார்த்த வடிவில் விவரமாக பார்க்குறவன் ஞானி. ஞானத்துக்கு வஸ்துவை இன்னொன்னா மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் பக்தியாகிய பிரேமைக்கு சக்தி ஜாஸ்தி. அது நிஷ்காமத்தை சகாமமாக மாற்றும், நிராகாரத்தை சாகாரமாக்கும், சுதந்திரமானதை பரதந்திரமாக மாற்றும். பரதன் ராம பாதுகைகளை தன்னுடைய தலைமையில வச்சுக்கிட்டார். தலையில் தான் அறிவு இருக்குது, அதில் பகவானுடைய பாதம் இருந்தால் மனசில் விகாரங்கள் வராது அப்படின்னு சொல்லப்படுது. சதா பட்சந்தி சுரையக, இது மந்திரம். எப்போவுமே பகவான் பாதத்துக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். பரதன் பாதுகைகளோட அயோத்திக்கு வரான். நந்தகிராம் அப்படிங்கிற பகுதியில் அரியணை அமைச்சு அதில் ராம பாதுகைகளை அரியணையில் அமர்த்திட்டு பாதுகா ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு புது முறையை அமல்படுத்துகிறான். மன்னன் இருக்கிற இடத்துல பாதுகை இருக்கும், அதுக்கு கீழே இருந்து இவன் ஆட்சி செய்கிறான். ராமனாக கருதி பாதுகையை தினமும் பூஜித்தான், கடினமாக தவம் இருந்தான். ராமனை போலவே பரதனும் இந்த 14 ஆண்டுகள் தானியம் சாப்பிடல. கோமியத்தில் வேக வச்ச கழுங்குகளை சாப்பிட்டான், தரையில் படுத்தான், மர உரி உடுத்தினான், பிரம்மச்சரிய விரதம் காத்தான். காட்டுக்குள்ளே தவம் செய்து வாழ்கிறது அது கொஞ்சம் சுலபம், ஏன்னா விலகி போயாச்சு. ஆனால் அரண்மனையில் ஒரு நாட்டுக்குள்ளே தவம் இருக்கிறது எவ்வளோ கடினங்கிறது தெரியும். காட்டில் மரத்தடியில் அமர்ந்து அடக்கமாக இருக்கிறது முடியாத காரியமே கிடையாது. காரணம், மனசையும் புலன்களையும் சஞ்சலப்படுத்தக்கூடிய எந்த வஸ்துவும் கண்ணில் காணப்படாது. இங்கே அப்படி இல்லை. இப்போ பாதுகைக்கு நிவேதனம் செய்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவனாக பரதன் மாறுறான். பகவானுடைய பாதங்கள், அந்த திருப்பாதங்களில் உங்களை சமர்ப்பிச்சிட்டா அது உங்களை வழி நடத்தும். இது கீதையிலே கூட ஒரு ஸ்லோகம் உண்டு, 2:7, கார்பண்ய தோஷோ உபகத ஸ்பாப. அதாவது நான் உங்களுக்கு என்னை கொடுத்துட்டேன், என்னை நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வரணும். பரதன் உடலால் நந்தி கிராமத்தில் இருக்கிறான். ஆனால்
அவனுடைய மனசு ராமனுடைய சரணங்கள்லே இருக்குது. பாதுகையை அலங்கரித்து மாலை சூட்டி அது முன்னாடி உட்காந்து நாம ஜபம் செய்தான். மனதை நிலைக்க வைக்க முடியாது, ஆனால் பார்வையை நகர்த்தாமல் பகவான் மேலே வைக்கலாம். விழிப்பு நிலையில் மனசு கண்களுக்கு வந்துடும், கண் பக்கத்தில் வந்துடும். உறக்க நிலையில் கழுத்தில் இருக்கும். கண் போன போக்கில் மனசு போகிறதுண்டு. சில சமயம் பரதனுக்கு ராம விரகம் வரும். மனசு சொல்லும், கைகையை என் ராமனுக்கு வனவாசம் கொடுத்துட்டே அப்படின்னு மனசு இதயம் வந்து கூச்சல் போடும். உயிர் அப்போ துடிக்கும். அப்போ பாதுகையிலேருந்து சீதாராமர் வர்றதை அவன் பார்த்தான். ராமனுக்கும் அப்படி தான் இருந்தது. ஒரு ரூபம் காட்டில், இன்னொரு ரூபம் பரதனுடைய இருப்பிடத்தில் இருக்குது. ராமன் சர்வ வியாபகன். எத்தனை பக்தரோ அத்தனை ராமர்கள் இருக்க முடியும். ராமன் இல்லாத இடமே கிடையாது. மாயை திரையால் சிலருக்கு அது மறைக்கப்படுது. எங்கும் நிறைந்த இறைவனை வெளிப்படுத்திட பிரேமையோட நாமங்களை சொல்லணும். அதுதான் வழி. இறைவனுடைய ரூபம் நாமத்துக்கு கட்டுப்பட்டது. தாகத்தோடு இருப்பவன் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு ஜெபிச்சா தண்ணீர் பக்கத்தில் வராது. அவன் தானாகவே எழுந்து தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு தேடி போகணும். ஏன்னா தண்ணீர் வந்து ஜடம், ஆனால் நாமம் வந்து ஜடம் கிடையாது. நாமத்தை ஜபித்தா அங்கே இறைவன் வந்துடுறார். ஸ்ரீ கிருஷ்ணர் மதுராவிலையும் துவாரகையிலையும் இருக்கிற போது விருந்தாவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோபிக்கும் கிருஷ்ணர் என்னோட தான் இருக்கிறார் அப்படிங்கிற அனுபவம் உண்டாச்சுது. உத்தவன் கோபியருக்கு ஞான உபதேசம் பண்ண வந்தபோது கோபியர்கள் சொன்னாங்க, உத்தவா, மதுராவில் இருக்கிற கிருஷ்ணர் வேறு யாராவது இருக்கும், எங்கள் கிருஷ்ணன் கிடையாது. ஏன்னா எங்கள் கிருஷ்ணன் எங்களோட தான் இருக்கிறார். நாங்கள் 24 மணி நேரமும் அவரோட சேர்ந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சுத்த பிரேமை உடைய பக்தர்களான கோபியர் நினைக்கிற போதெல்லாம் கிருஷ்ணர் அங்கே வரவேண்டி இருந்தது. பக்தன் இருக்கும் இடம்தான் பகவானுக்கு இருப்பிடம். தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பிரிவில் பிரேம லக்ஷண பக்தியை காட்டுறான் பரதன். சேர்த்தியில் சேவா பக்தி லக்ஷணத்தை காட்டுறான் லக்ஷ்மணன். பரதன் சரிதம் மனிதர்களால் பின்பற்றப்பட வேண்டியது. பரதனுடைய சகவாசத்தால் அயோத்தியாவாசிகள் ராம தரிசனத்துக்காக தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. சித்திரக்கூடத்தில் ராமபிரான் இருந்தபோது தினமும் சத்சங்கம் உண்டு. பல முனிவர்கள் வருவாங்க, மக்களும் பகவானை தரிசிக்க வருவாங்க. அதற்கப்புறம் அங்கேருந்து அத்திரி முனிவர் ஆசிரமம் போகிறாங்க. பகவானே அத்திரியை தேடி செல்கிறார். மனிதர்கள் வந்து பகலில் ரஜகுணத்தில் இருப்பாங்க, ராத்திரி தமகுணத்தில் இருப்பாங்க. குணங்களை கடந்த பகவானை எப்பவும் சிந்திச்சபடி இருந்தால் அது சுத்த சாத்விக தளத்தில் இருந்த மாதிரி. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, திரிகுண அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. இதை தான் அத்ரி அப்படிங்கிறாங்க. அத்ரி முனிவர் எப்பவும் கடவுளை நினைக்கிறவனை கடவுள் தேடி வரார். இதை பற்றி இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம். துக்காராம் ஒரு சிறந்த பக்தர். தினமும் பாண்டுரங்கனை பார்க்காம இருக்க மாட்டார். ஒரு நாள் ரொம்ப காய்ச்சல் அடித்தது, படுக்கையில் இருந்தார். அதனால் பண்டரிநாதனை பார்க்க போக முடியல. அவரை பார்க்காம இருக்கிறது அவருக்கு வேதனையாக இருக்குது. அதுபோக அங்கே காத்தால் போனால் சாயந்தரம் தான் தரிசிக்க முடியும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் முகம் மட்டும் வாடி இருந்துச்சு. இதை பார்த்த ருக்மிணி தேவி, உங்களை பார்க்குறதுக்கு இத்தனை பக்தர்கள் வந்திருக்கிறாங்க, ஏன் உம்முன்னு இருக்கீங்க, கொஞ்சம் உற்சாகமாக தான் இருங்களேன் அப்படின்னா. பகவான் சொன்னார், இவங்கெல்லாம் ஒன்றை பார்க்க வந்தவங்க, ஆனால் நான் ஒருத்தனை தரிசிக்க விரும்புகிறேன், அவனுக்காக காத்திருக்கேன், இன்னும் வர காணோம். அப்போ ருக்மிணி ஆச்சரியத்தோட, யார் அந்த பக்தன் அப்படின்னு கேட்க, துக்கா அப்படின்னு சுருக்கி சொல்கிறார். துக்கான்னு அவன் தான் எனக்கு பிரியமானவன், அவன் இன்னும் வரலை, அதனால் நானே அவனை பார்க்க போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். படுக்கையில் காய்ச்சலில் கடந்த துக்காராம பண்டரிநாதன் நேரில் பார்த்து வர அங்கேருந்து கிளம்பிட்டார். துக்காராம் இன்றைக்கு கோயிலுக்கு பகவானை தரிசிக்க போக முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி கண் கலங்கி படுத்திருந்தார். இன்றைய தினம் எனக்கு பகவத் தரிசனம் இல்லாமல் போச்சு,
என் விட்டல்நாதன் இந்த இல்லத்துக்கு வரமாட்டானா அப்படின்னு ஏங்கினார். ஆயிரக்கணக்கான பேர் அங்கே காத்து கிடக்க, தரிசன ஊர்வலத்தில் வந்தபடி இருக்க, பகவானோ துக்காராமை பார்க்கறதுக்கு இங்கே வந்துட்டார். இப்படி பகவானோட ஒருத்தர் சம்பந்தம் வச்சுக்கணும். இப்படி சம்பந்தம் வச்சுக்கிட்டவனை அத்ரி அப்படிங்கிறாங்க. விபீஷணர் சாந்த குணத்தில் இருந்தார். ராவணன் ரஜோகுணம், கும்பகர்ணன் தமோகுணம். ஒரே தந்தைக்கு 3 குணங்களுக்கு தக்க ஆள் இருந்தது. கும்பகர்ணன் சாப்பிடுவான், அடுத்து உறங்குவான். நம்மளில் பல பேர் இப்படி தான் இருக்கிறோம். கும்பகர்ணனை பின்பற்றக்கூடியவங்க. உண்ணல் உறங்கல். சோம்பல் எவ்வளோ பெரிய எதிரிங்கிறது போக போக தான் தெரியும். மக்கள் நேரத்தை மிச்சப்படுத்த பல மிஷின் எந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பரபரப்பும் குறைஞ்சபாடு இல்லை, மிச்சப்படுத்துகிற நேரமும் எங்கே போச்சுன்னு தெரில. ஓய்வு கிடைச்சதும் உறக்கம் வர்ற வரைக்குமாவது நாமத்தை சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் நல்ல புத்தி இருக்கும். ரஜோகுணத்தின் புதல்வர்கள் காமமும் குரோதமும். தமோகுணம் உறங்க வைக்கும், செயல்பட விடாது, சோம்பல் தரும். ரஜோகுணம் பரபரப்பாக்கும், பாதி தூக்கம்தான் இருக்கும். ராவணனுக்கு 10 தலை இருந்தது. 5 ஞானப்புலன், 5 கர்மபுலன். இந்த 10ஐயும் திருப்திப்படுத்த முயல்றவன் ராவணன் பேர். கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சிக்கணும். புலன் இன்பம் பறவை மிருகங்களுக்கு கூட உண்டு. மனுஷனுக்கு அல்வா தின்னும்போது வர்ற மகிழ்ச்சி ஒரு மாடுக்கு புல் தின்னும்போது வரும். உண்மையான சுகம் எது அப்படின்னு அறியாதவன் தான், அறிவில்லாதவன் தான் உலக சுகத்தை அனுபவிக்கிறான். செல்வந்தனுக்கு சுகமான உறக்கம் அதை கட்டிலில் படுத்திருக்கும் போது கிடச்சிருது. கழுதைக்கு மண்ணில் புரளும் போது கிடச்சிருது. ரெண்டும் சம ஆனந்தம்தான். உலக சுகங்கள் ஒரு பெரிய தண்டனை. அதில் அமைதி வராது, திருப்தி வராது. அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திருப்தின்னு சொல்லி. திருப்திங்கிறது போகத்தில் கிடையாது, தியாகத்தில் தான் உண்டு. இன்று சுகம் தர்றது நாளைக்கு துக்கம் தரும். ராவணன் ஞானி, எல்லாருக்கும் தெரியும். முனிபுத்திரன், மகா தபஸ்வி, பண்டிதன், பிராமணன். தவத்தால் பிரம்மாவையும் ஆற்றால் இந்திரனையும் பக்தியால் சிவனையும் கைக்குள்ளே வச்சுருந்தா கூட அவனை அரக்கன் தான் சாஸ்திரம் சொல்லுது. விபீஷணன் சத்வகுணத்தவன். மொத்த இலங்கையில் விபீஷணன் மட்டும்தான் சத்வகுணம். அனுமன் இலங்கையை எரித்த போது விபீஷணன் வீட்டு பகுதி மட்டும் பத்திரமா இருந்தது. ஹரிபக்தன் சத்வகுணத்தவன். அரக்கர் குலம்னா கூட தர்மவான். தர்மத்துக்காக எதையும் விட்டு கொடுக்குறவன். குணத்தால் கர்வம் இல்லாதவன். ராமரை சரணடைய போன போது இவர் எப்படி போனார் விபீஷணன்? பிரபு, நான் ராட்சச குலத்தவன், சுபாவத்திலே பாபி, அதமன், வாழ்க்கையில் ஒரு நற்செயலும் செய்யாதவன், எந்த ஆன்மீக சாதனையும் என்கிட்ட கிடையாது, இப்படி தான் தன்னை அறிமுகப்படுத்தினான். இரவும் பகலும் இறை சிந்தனையில் இருந்த விபீஷணன் தன்னை ஆன்மீக சாதனைகள் செய்யாதவன் சொல்கிறார். ராவணனுக்கு தன்னுடைய நடத்தையால், தன்னுடைய தன்மையால் அகங்காரம், திமிரு ஜாஸ்தி இருந்தது. போக விருப்பமும் இருந்தது. உலகத்தில் பலரும் தன்னை எல்லாத்துலேயும் சிறந்தவராக கருதிக்கிறாங்க. இதயத்தில் யாருக்கு தீனத்தன்மை இருக்கிறதோ, அதாவது தைரியம்னு சொல்லுவாங்க, ஹம்பிள்னஸ், அவனை பார்த்து பகவான் சந்தோஷப்படுறார். தீனத்தன்மை பக்திக்கு ஒரு அரியாசனம் மாதிரி. ஒருத்தருக்கு 2 புதல்வர் இருந்தாங்க. ஒருத்தன் காத்தால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரம்லாம் செய்வான். அடுத்தவன் தாமதமாக தான் எழுந்திருப்பான். ஒரு நாள் பூஜை செய்கிறவன் அப்பா கிட்ட, இந்த பையன் ஏன் இன்னும் உறங்குறான், அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே தந்தை சொல்கிறார், அவன் முட்டாளாக இருந்தாலும் யாரையும் நிந்திக்கிறதில்ல, நீ எழுந்திரிச்சதும் நிந்தை பண்ணுற, தவறாக பேசுகிற, இப்படி சொல்கிறார். மற்றவர்களை எடை போடுறது நம்முடைய வேலை கிடையாது. எல்லா ஜீவர்கிட்டையும் சமமாக இருக்க முயற்சிக்கணும். துரோகத்தை விட்டு விடணும். கட்டை பெருவிரல் இறைவனை குறிக்கும். கட்டை பெருவிரல் இருக்குது, அது பரமாத்மா. சுண்டு விரல் தமோகுணம். பெருவிரலுக்கு அடுத்த விரல் ஆள்காட்டி விரல், அது அபிமானம் அதில் அடங்கியிருக்கு. விரோதம் வர்றபோது பழிவாங்க விரும்பினா அந்த விரலை தான் அசைப்போம். அது முதலாக முன்னாடி வரும். நடுவிரல் மோதிர விரல். பெருவிரலுக்கு அடுத்து அகங்காரம், அதுக்கடுத்து சத்வகுணம் விரல் இருக்குது. ஜீவன்கிட்ட சத்வகுணம் குறைச்சலாக இருக்குது. விடிய காலையில் பஜனை செய்கிறதுனால ஜீவன் சத்வகுணத்தில் நாளெல்லாம் இருக்க முடியும். பகலில் ஜீவனை ரஜோகுணமும் ராத்திரி தமோகுணமும் ஆட்சி செய்யுது.
எனவே இந்த 3 குண சம்பந்தத்தை விட்டுட்டு அத்திரி முனிவர் மாதிரி பிரம்ம சம்பந்தத்தை நிலைக்க செய்யணும். கதை கேட்குற வரைக்கும் நாம ஜபம் செய்கிறவங்களை பார்க்கலாம். அதாவது கதை கேட்குற வரைக்கும் நாம ஜபம் செய்தோன்னு வச்சுக்கலாம். நாம ஜபம் செய்கிற வரைக்கும் ஒருத்தர் ஆத்ம தளத்தில் இருப்பாங்க. ஆனால் கதை கேட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு அது நிலைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா.